ஏசப்பா! ஏய், யாரியா நீ? ஏய், 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 ஓடு. ஏய். ஏய். ஏய், நில்லுடா. ஏய். அம்மா! என்னாச்சு? கடவுளே, எங்க மேரி வீட்டுல இல்லாத நேரத்திலேயே இப்படி எல்லாம் நடக்கணும். என் பொண்ணு இருந்தாலும் 100 வேலை செய்வாளே. இப்ப துணைக்கு யாரும் இல்லாத அனாதை ஆயிட்டோம். வாங்க டாக்டர். என்னாச்சுமா? யாரோ ஒரு படுபாவி திருட வந்துருப்பா போல இருக்கு. எங்க அம்மாவை கட்டையால தலையில அடிச்சுட்டு ஓடி போயிட்டான். அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அப்பத்துல இருந்து பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்க இருங்க, டாக்டர். பல்ஸ் ரொம்ப லோவா இருக்கு. உடனே உங்களை ஐசியூல அட்மிட் ஓகே பண்ணுங்க. டாக்டர். தலைய ஸ்கேன் பண்ண இமிடியேட்டா அரேஞ்ச் பண்ணுங்க. Okay, doctor. கம் ஆன், கம் ஆன். செக்ஷன் எடுங்க. இப்படி எல்லாரும் என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டாங்களே. இப்ப நான் என்ன பண்றது? அம்மா, ஆல்பர்ட் ஐயாவுக்கும் பீட்டர் ஐயாவுக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்லிரலாமா? சரி, பீட்டருக்கு ஃபோன் போட்டு கொடுங்க. இந்தாங்கம்மா. என்னடா இன்னும் போன் வரலையேன்னு பார்த்தேன். வந்துருச்சுல. ஹலோ ஆண்டி. பீட்டர், நீ எங்க பாருங்க? ஆண்டி, நான் சென்னையில் இருக்கேன் ஆண்டி. அப்பா மேரி விஷயமா திருவண்ணாமலை வரைக்கும் போயிருக்காங்க. என்ன விஷயம் ஆண்டி? பீட்டர், யாரோ வீட்டுக்குள்ள போந்து நம்ம பாட்டிய கட்டையால தலையில அடிச்சுட்டு ஓடி போயிட்டான். ஐயோ, நம்ம பாட்டியை அடிச்சான். பாட்டிக்கு என்னாச்சு? அவங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பாட்டிக்கு சுயநினைவே இல்லப்பா. நம்ம பாபா ஹாஸ்பிடல்ல தான் சேர்த்திருக்கேன். ஆண்டி, நீங்க அங்கேயே இருங்க. நான் உடனே கிளம்பி வரேன். காலையில அங்க இருப்பேன். சீக்கிரம் வந்துருப்பா. வந்துடுறேன். ஒரே ஒரு தட்டு தான் தட்டினேன். அதுக்கே பேச்சு மூச்சு இல்லாம போச்சா? பாட்டி, நீ அப்படியே இரு. ஒரேடியா போய் சேர்ந்துராத. உன்னை வச்சு நான் நிறைய பிளான் பண்ணிருக்கேன். சிஸ்டர், Yes. ஐசியூ எங்க இருக்கு? இந்த பக்கம் போங்க. செக்யூரிட்டி, பாட்டி எங்க அட்மிட் பண்ணிருக்காங்க? இந்த ரூம்ல தான் இருக்காங்க. பீட்டர், ஐயோ பாட்டி! ஐயோ பாட்டி! ஐயோ பாட்டி, உங்களுக்கு என்னாச்சு பாட்டி? ஐயோ, எந்த ராஸ்கல் பாட்டி உங்களை இப்படி பண்ணா? பாட்டி, அவனை பத்தி ஒரு தகவல் கொடுங்க பாட்டி. அவன் வம்சத்துல யாரும் இல்லாம பண்ணிடுற. ஐயோ பாட்டி! பாட்டி, உங்களை அடிக்க அவனுக்கு எப்படி பாட்டி மனசு வந்தது? அவன் மனுஷன கல்லா? அவன மனுஷனா மிருகமா? ஐயோ பாட்டி, உங்களை இப்படி பண்ணவன நான் சும்மாவே விட மாட்டேன் பாட்டி. அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். ஐயோ ஆண்டி, பாட்டி பாருங்க ஆண்டி. ஐயோ பாட்டி! ஐயோ பாட்டி,
உங்களை எப்படி என்னால பார்க்க முடியலையே பாட்டி. ஆண்டி பாருங்க பாட்டி எப்படி இருக்காங்க. ஐயோ அம்மா. டேய் டேய் யாரா வீட்டுக்கு காவல் இருந்தது? வீட்டை யாரா பாத்துக்கிட்டது? ஐயா நான் தாங்க ஏன் காவலுக்கு இருந்தேன். காவல் இருந்தா எப்பறம் வீட்டுக்குள்ள ஆள் வந்திருப்பான்? டேய் நீ படுத்து தூங்குனியாடா? சொல்றா. ஏன்டா அவனை பிடிக்கல? சொல்றா. ஏன் பிடிக்கல? நான் பிடிக்க தான் ஏன் போனேன், அதுக்குள்ள அவன் எஸ்கேப் ஆயிட்டாயா. அதுக்குதான் இந்த முட்டா பசங்களே வேண்டாம், சென்னையில இருந்து செக்யூரிட்டி கொண்டு வர நான் எங்க அப்பா கிட்ட சொன்னேன். எங்க அப்பா கேட்கல. ஐயோ ஆண்டி, வீட்டுல ஏதாவது பணம் திருடு போச்சா இல்ல பொருள் ஏதாவது காணாம போச்சா? அவன் எதுக்கு வீட்டுக்கு வந்தான்னு ஏதாவது தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. ராத்திரி அம்மா திடீர்னு அலற சத்தம் கேட்டுச்சு. வந்து பார்த்தா தலைய பிடிச்சிட்டு விழுந்து கிடந்தாங்க. யாரோ ஒருத்தர் தப்பிச்சு ஓடுற சத்தம் மட்டும் கேட்டுச்சு. நம்ம கிச்சா பின்னாடியே விரட்டிக்கிட்டு போனா. ஆனா அவனை பிடிக்க முடியல. உடனே நாங்க பாட்டியை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டோம். ஐயோ எத்தனை பேரோட பசிய போக்குறவங்க நம்ம பாட்டி. இல்லன்னு வந்தவங்களுக்கு எல்லாம் தூக்கி கொடுத்த தெய்வமாச்சே. இவங்களை அடிக்கிறதுக்கு அவனுக்கு எப்படி மனசு வந்துச்சு? எனக்கு இவ்வளவு பணம் வேணும் நகை வேணும்னு கேட்டிருந்தா தாராளமா அள்ளி கொடுத்திருப்பாங்களே. இப்படிப்பட்ட கருணையான மனுஷியை அடிக்கிறதுக்கு அவனுக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஐயோ ஆண்டி, இப்போ டாக்டர் என்னதான் ஆண்டி சொல்றாங்க? ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்கப்பா. காயம் எதுவும் இல்ல, வெறும் அதிர்ச்சின்னு தான் சொல்றாங்க. கான்ஷியஸ் வந்தாதான் எதுவும் சொல்ல முடியுங்கிறாங்க. ஐயோ ஆண்டி நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி, கண்டிப்பா பாட்டியை குணப்படுத்திடலாம். இந்த ஹாஸ்பிட்டல் இல்ல, சென்னை, பாம்பே, கல்கட்டா எந்த ஹாஸ்பிட்டல் வேணா கொண்டு போய் பாட்டியை குணப்படுத்திடலாம் ஆண்டி. ஐயோ நம்ம மேரியை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதாப்பா? அப்பா இப்ப பண்ணிட்டு இருக்கிற முயற்சியில கண்டிப்பா மேரி வந்துருவா ஆண்டி. ஆல்பர்ட்டுக்கு இந்த விஷயம் தெரியுமாப்பா? நான் உடனே சொல்ல ஆண்டி, அப்பாவால் அந்த அதிர்ச்சியை தாங்கிக்க முடியாது. நான் நேர்ல வந்து பார்த்துட்டு அப்புறம் சொல்லலான்னு முடிவு பண்ணேன். இப்ப சொல்லிடுறேன் ஆண்டி. சொல்லு பீட்டர். அப்பா எங்கப்பா இருக்கீங்க? நம்ம பாட்டியை யாரோ தலையில கட்டையை வச்சு அடிச்சிட்டாங்கப்பா. ஏய் பீட்டர், என்ன சொல்ற நீ? பாட்டியே அடிச்சிட்டாங்களா? ஏய் யாரா அடிச்சது? எங்க அடிச்சாங்க? சரி, இப்ப பாட்டி எப்படி இருக்காங்க? அப்பா ரொம்ப பதட்டப்படாத, அடிச்சதே நான் தான். என்னது, நீ அடிச்சியா? ஏன்னா அந்த கிழவி ஒண்ணு என்னடா பண்ணுச்சு? அது சாதாரண புள்ளப்பூச்சியாச்சடா. புள்ளப்பூச்சி தான், ஆனா அதை அடிச்சாதான் மேட்ரு தன்னால ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுச்சு. மேட்ரு ஒர்க் அவுட் ஆகுமா? என்ன சொல்ற பீட்டர்? அப்பா மேரிக்கு உங்க அம்மாவை விட பாட்டி மேலதான் பாசம் அதிகம். பாட்டிக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்க, எங்க இருந்தாலும் துடி துடிச்சு ஓடி வருவா. அது மேரியா இருந்தாலும் வருவா, கோகிலாவா வேஷம் போட்டிருந்தாலும் வருவா. அதுக்காக தான் இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட். டேய் பீட்டர், நீ பயங்கர கில்லாடிடா. அம்மா அடிச்சதெல்லாம் சரி, இது எப்படி மேரிக்கு தெரியும்? அந்த மேரி எங்கேயோ ஒளிஞ்சிருந்தான்னு வை, அவளுக்கு எப்படி இந்த தகவல் போய் சேரும்? என்னப்பா இப்படி கேக்குற? நியூஸ் பேப்பர்ல? ஓ, பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துடலான்றியா? நல்ல ஐடியா பீட்டர். இந்த பார், உடனே போ பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துரு. என்ன? அப்பா நீ எந்த காலத்துல இருக்க? நான் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பாட்டி தலையிலேயே அடிச்சேன். அடப்பாவி. பீட்டர், நான் உன்னை என்னமோ நினைச்சேன். டேய், நீ எங்கேயோ போயிட்ட. நீ சாதாரண கில்லாடி இல்லடா, ஜெகஜால கில்லாடி. சரி, இப்ப எப்படி? நான் அங்க வரணுமா இல்ல நீயே மேனேஜ் பண்ணிக்குவியா? அப்பா இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாம அங்கேயே இரு. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். மேரி, now the trap is ready. அகல்யா குட்டி, அந்த நியூஸ் பேப்பர் எடுத்து வைடா.
அகல்யா குட்டி, இந்த பாலை குடிச்சிடுறாமா? குட் மார்னிங் உமா. குட் மார்னிங்க்கா. குட் மார்னிங். குட் மார்னிங்மா. அப்பா, அந்த ரீட்டா இல்லாத வீடு எவ்வளவு நிம்மதியா இருக்கு. இத்தனை நாள் நம்ம கூடவே இருந்துகிட்டு நம்மள எல்லாம் என்ன பாடுபடுத்திட்டா இல்ல. அக்கா, நேத்து தாலியை கையில வச்சுக்கிட்டு அவ போட்ட டிராமா இருக்கே, இப்படி எல்லாம் ஒரு பொம்பளையான்னு நான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன்க்கா. அங்க வீட்டுக்கு போய் என்ன கோகிலான்னு சொல்ல போறாளா இல்ல மேரின்னு சொல்ல போறாளான்னு தெரியல. அதுல இருந்து இன்னும் என்னென்ன புது புது பிரச்சனைகள் வரப்போதோ தெரியல. எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, அதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்கக்கா. பாருங்கக்கா, பாலை குடிக்காம அப்படியே வச்சிருக்கா. நீங்க சொன்னாதான் கேப்பா. அவளை கொஞ்சம் பாலை குடிக்க வைங்க, நான் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு சரி வரேன். உமா, நான் குடிக்க வைக்கிறேன். சரிக்கா. அகல்யா குட்டி, காலையில சீக்கிரம் எந்திரிச்சிட்டீங்களா? அம்மா நான் எந்திரிச்சு ஹோம்வொர்க்கே முடிச்சிட்டேம்மா. ஓ, வெரி குட். எந்திரிங்க. பால் குடிக்கலாமா? ம். ம். ஓகே. எங்க அம்மாக்கு ஒரு முத்தம் கொடு பார்க்கலாம். சரி, ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு. அம்மா உனக்கு ஹாட் வாட்டர் ரெடி பண்றேன். குளிச்சிட்டு ரெடி ஆகலாமா? சரிங்கம்மா, நான் நோட் எடுத்து பேக்ல வச்சிடுறேன். ஓகே. அம்மா, இங்க வந்து பாருமா. பாட்டி. என்னம்மா? அம்மா, நம்ம ஊர்ல பார்த்தோம்ல அந்த பாட்டிமா. அன்புள்ள மேரி, உன் பாட்டி மர்ம நபர்களால் தாக்கப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் பாபா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். அவரது உயிர் உன் கையில் தான் இருக்கிறது. இந்த தகவல் தெரிந்ததும் உடனே கிளம்பி வரவும். இப்படிக்கு அம்மா. பாட்டி, ஐயோ, என் பாட்டிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. பாட்டி. அக்கா, என்னாச்சுக்கா? இங்க பாரு, என் பாட்டிய யாரோ அடிச்சிருக்காங்க. என் பாட்டி உயிருக்கு ஆபத்தான நிலைமையில ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்காங்கன்னு அம்மா நியூஸ் கொடுத்திருக்காங்க. என் பாட்டி என் மேல உயிரையே வச்சிருக்காங்க. ஒரு புழு பூச்சிக்கு கூட கெடுதல் நினைக்க மாட்டாங்க. என் பாட்டிக்கா இப்படி நடக்கணும்? ஏன்டா என் பாட்டி இப்படி பண்ணீங்க? ஐயோ அக்கா, தயவு செஞ்சு நீங்க அழாதீங்கக்கா. முதல்ல இது என்ன ஏதுன்னு விசாரிப்போம்க்கா. நான் என் அம்மா அப்பாவை விட என் பாட்டி கிட்ட வளர்ந்ததுதான் அதிகம். என் உலகமே என் பாட்டி தான். என் பாட்டிக்கு போய் இப்படி ஆயிடுச்சு. அக்கா, அகல்யா அப்பா வேற வெளியே போயிருக்காங்க. இருங்க, நான் அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன். இல்ல, நான் உடனே ஊருக்கு கிளம்பி ஆகணும். இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது. இல்லனா கடவுள் கூட என்ன மன்னிக்க மாட்டாரு. அக்கா அக்கா அக்கா, ஒரு நிமிஷம் இருங்க. அகல்யா அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருவோம்க்கா. இல்ல உமா, எனக்கு இதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. காலையில எங்க ஊருக்கு ஒரு ட்ரெயின் இருக்கு. நான் அந்த ட்ரெயினை பிடிச்சு எங்க ஊருக்கு கிளம்பிடுறேன். அக்கா, நீங்க கொஞ்சம் யோசிச்சு போறது நல்லதுன்னு நினைக்கிறேன்க்கா. என் பாட்டி எங்க உயிருக்காக போராடிட்டு இருக்காங்க உமா. இந்த நேரத்துல என்ன யோசிக்க சொல்ற? இதுக்கு மேல நான் யோசிச்சுட்டு இருந்தேன்னா என்ன மாதிரி கல் நெஞ்சக்காரி இந்த உலகத்துல இருக்க முடியாது. அக்கா, எனக்கு என்னமோ இதுல ஏதோ தந்திரம் இருக்கிற மாதிரி தோணுதுக்கா. இது ஏன் ஒரு ஏற்பாடா இருக்க கூடாது? உங்க பாட்டி மேல நீங்க உயிரே வச்சிருக்கீங்கன்னு அந்த பீட்டருக்கும் ஆல்பர்ட்டுக்கும் நல்லா தெரியும். உங்களை அங்க வர வைக்கிறதுக்காக
அவங்க பண்ண பிளானா இது ஏன் இருக்க கூடாது? ஆமால, அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்படின்னா இப்ப நான் என்ன பண்றது? என் பாட்டி உண்மையிலேயே ஆபத்தான நிலைமையில இருக்காங்களா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. உமா, உன்னோட போனை கொஞ்சம் கொண்டு வரியா? இந்தாங்கக்கா. மேரி. சொல்லு மேரி. பாத்திமா, நீ எங்க இருக்க? நான் வீட்ல தான் இருக்கேன். என்ன விஷயம்? ஆமா, நீ எவ்வளவு பதட்டமா இருக்க? ப்ளீஸ் பாத்திமா, நான் போனா அங்க மாட்டிக்குவேன். எனக்காக நீ அங்க போய் உண்மையிலேயே எங்க பாட்டி ஆபத்தான நிலைமையில இருக்காங்களான்னு பார்த்து சொல்றியா? கண்டிப்பா மேரி. இதோ நான் உடனே கிளம்புறேன். தேங்க்ஸ் பாத்திமா. அக்கா, பாட்டி, உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு ஆபத்துனா நான் நிச்சயமா வந்துருவேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ப்ளீஸ். Jesus. அண்ணி, இவளை விரட்டுறதுக்கு வெடி வச்சா போதும்னு நினைச்சேன். வெடி குண்டு தான் வைக்கணும் போல. அப்பதான்